ஒரு வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க, மேம் நீங்கள் வேர் பண்ண ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணது போட்டு காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் தான் இது. இந்த ஃபிட்டிங் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற வியூவர்ஸு. இதுக்கு வந்து பைப்பிங் வச்சு இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வீடியோ வந்து எப்படி வந்து நான் கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டினியூவாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லர் சித்ரா. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறது பார்க்கலாம். புதுசாக பார்க்குற பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இது. ஸோ இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நமக்கு நாங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிகினர்ஸ் எல்லாம் வந்து நான் கிளாஸ் போயிருக்கேன், டைலரிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், என்ன போனாலும் எனக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வர மாட்டேங்குது, ஃபிட்டிங் வர மாட்டேங்குது, ஷோல்டர் ஃபால் ஆகுது. ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், டக்கு வந்து ஃப்ரண்ட் டக்கு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும், தெளிவாக சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்றேன். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அளவு பிளவுஸ். ஓகேங்களா? இது அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்கெல்லாம் நல்ல லோ நெக் தான். அதே மாதிரி இது வந்து லைனிங் கிளாத், இது வந்து நல்ல கிளாத் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நல்ல கிளாத் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இந்த கிளாத் வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இந்த கிளாத் வந்து லைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க 1 மீட்டர். ஸோ இந்த 1 மீட்டர் கிளாத்தை வந்து நம்ம எப்பவும் போல இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். ஆப்போசிட் சைடாக தான் வந்து ஓப்பன் சைடு இருக்கணும். சரிங்களா? இப்படி நம்ம கிளாத் போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, கரெக்டாக வந்து ஒரு இன்ச்சுக்கு, அதாவது நம்ம கிளாத் தைப்போம் இல்லையா, மடிச்சு அடிப்போம் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க அடிச்சு திருப்பதா இருந்தா கொஞ்சம் விட்டுங்க. இல்ல பட்டி மாதிரி இப்படி மடிச்சு அடிக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணீங்கன்னா தான் அந்த பட்டி வந்து நல்லா திக்கா இருக்கும் பேக் சைடு. ஓகேங்களா? கீழ் பட்டி, இந்த பட்டி. ஓகேவா? அதுக்காக தான் நான் 1 இன்ச் விட்டுருக்கேன். சரிங்களா? இப்ப அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதனுடைய உயரத்தை வந்து அளக்கணும். பிளவுஸோட உயரத்தை வந்து நம்ம அளக்கணும். இந்த உயரம் எப்படி அளக்குறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஷோல்டர் இப்படி பிடிச்சுக்கங்க. அதே மாதிரி இடுப்பும் இப்படி பிடிச்சுக்கங்க. கரெக்டா நேருக்கு நேர் இந்த மாதிரி வைக்கணும். தெரியுதுங்களா? இப்ப இந்த எண்டில் இருந்து இது வரைக்கும் வந்து கரெக்டா ஷோல்டர் எங்க இந்த தைச்சிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து இப்படி மார்க் பண்ணிக்கங்க. இந்த இடம் வந்து இப்படி வச்சுக்கங்க. இப்படி வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து தையல் வந்திருக்கு இல்லையா, இந்த இடத்துல தையல் கிட்ட ஒரு கோடு போட்டுக்குங்க. அதுக்கு மேல நம்ம புடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுக்குங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து உயரம் வந்து அளந்தாச்சு. ஸோ இந்த உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. நான் எங்க வச்சு அளக்குறேன்னு பாருங்க கரெக்டா. சரியா? தையல் கிட்ட வச்சு அளந்துட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சுற்றளவு பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாலும் நீங்க நெக்கு வந்து அளந்துக்கலாம். பேக்ல வருதுல இடுப்பு உயரம், அந்த உயரத்தை அளந்துக்கலாம். இந்த உயரத்துக்கு வந்து கரெக்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப நான் பிளவுஸ் வச்சு காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்ப இந்த இடம் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டணும் எப்பவுமே. பாத்தீங்களா? இப்படி ஒரு 1/2 இன்ச். இந்த 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னா, இந்த டக்கு பிடிக்கிறோம் இல்லையா பின்னாடி, இந்த டக்குக்காக தான் இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம விடணும். சரிங்களா? இந்த டக்கு இப்படி பிடிக்கும் போது கம்மியாயிரும். ஏன்னா இப்ப இதனுடைய உயரம் தான் இங்கேயும் நம்ம எடுப்போம், சாரி இதனுடைய அகலம் தான் இங்கேயும் எடுப்போம். ஓகேங்களா? இப்ப இந்த இடம் மட்டும் நமக்கு சிறுசாகுது அப்படின்னா இடுப்பு வந்து நமக்கு சிறுசாயிரும். சோ அதுக்காக தான் இந்த டாட் பிடிக்கிறதுக்காக தான் இப்படி வந்து கிராஸா வந்து வைக்க சொல்றேன். ஓகேங்களா? இந்த டாட்டை பிரிச்சு விட்டோம்னா 2 ஈவனா வந்துரும். புரியுதுங்களா? சோ அதனால நீங்க வந்து இப்படி கிராஸ் வச்சுதான் இந்த நெக்கே வந்து நீங்க மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்ப நெக்க நல்லா இப்படி ப்ராப்பரா நல்லா இப்படி இழுத்து விட்டுக்குங்க. பாருங்க, இது கரெக்டா இந்த இந்த எண்டு கிட்ட நெக் வச்சுக்கோங்க. இப்படி ப்ராப்பரா இப்படி பண்ணிக்கங்க. நெக்கு வந்து நல்லா நீட்டா ஸ்ட்ரைட்டா இப்படி வச்சுக்குங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இப்படி பிளவுஸ் வச்சுட்டு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீங்க ஃபுல்லா பின்னு குத்திக்குங்க. குண்டூசி இருக்கு இல்லையா, குண்டூசி வச்சு நல்லா பின் பண்ணிட்டு கூட நீங்க மார்க் பண்ணிக்கங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நீட்டா வரும் உங்களுக்கு. புதுசா பார்க்குற பழகிற பிக்னஸா இருந்ததுன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்படி நீட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப இந்த நெக் இருக்கு இல்லையா, இந்த நெக் வந்து இப்படி நல்லா இப்படி இழுத்துக்குங்க. இப்ப இந்த நெக் எந்த இடத்துல வருதுன்னு பாத்துக்கங்க. இப்ப இது வந்து ரெடி அளவு. ஓகேங்களா? இது வந்து ரெடி அளவு. ரெடி அளவுக்கு முன்னாடி நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும் தையலுக்காக. அதே மாதிரி இந்த இடம் பாத்தீங்கன்னா ஷோல்டரோட தையல் இருக்கு. தையலுக்கு ஷோல்டரோட தையலுக்கு பக்கத்துல கொஞ்சம் துணி விட்டுக்குங்க. இது ஃபுல்லா இப்படி கோடு போட்டுக்கலாம்.
இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடுப்போட இந்த உயரம் வந்து அளக்கணும். சரியா? இந்த இடுப்போட உயரம். இந்த உயரம் எப்படி அளக்கிறது அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பைப்பிங் இல்லாம தான் நம்ம அளக்கணும். ஸோ நமக்கு தையல், ஏன்னா அது பிளைன் பிளவுஸ் தான், அதுக்கு பைப்பிங் வந்து வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த பைப்பிங்கை விட்டுட்டு இங்கே தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்க, இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் பைப்பிங் வரைக்கும் மார்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அடுத்த அந்த பிளவுஸ்க்கு வந்து நீங்க பைப்பிங் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டா வந்துடும். எது எப்படியோ பாருங்க, இந்த ஒயரை வந்து இப்படி அளந்துக்குங்க. அளந்துட்டு இது வந்து பிளவுஸ் பாருங்க, இதோட பிளவுஸோட உயரம். சரிங்களா? பிளவுஸோட உயரம். அதுக்கு பக்கத்துல வந்து மேல வந்து தையலுக்காக துணி விட்டுக்குங்க. இப்ப இதையும் வந்து 2 கோட் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான இறக்கத்தை பொறுத்து நீங்க வந்து கட் பண்ணிக்கங்க. இப்ப இது ரெண்டையும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. இந்த நெக் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதனுடைய சுற்றளவு வந்து நம்ம அளக்கணும். இந்த சுற்றளவு எப்படி அளக்கணும்னா, பிளவுஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்படி விரிச்சு விட்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா இந்த நெக்கு இதெல்லாமே ஸ்ட்ரைட்டா அப்படி இழுத்து விட்டுக்குங்க. இப்படி இழுத்து விட்டுட்டு இப்ப அளவு பார்க்கலாம். பாருங்க, இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளவு வருதோ அதுதான் நமக்கு பிளவுஸோட அளவு. இப்ப பாத்தீங்கன்னா 21.5 வருது. 21.5 வருது. இந்த 21.5 ரெண்டா இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுட்டு இந்த எண்டில் இருந்து இது வரைக்கும் அப்படி மார்க் பண்ணிக்கங்க. 21.5ங்கும் போது 10.75 வருது. ஓகேங்களா? 10.75 வருது. 10.75 வந்து இப்படி நம்ம கோடு போட்டுக்கலாம். இங்கிட்டு வந்து 2 இன்ச் விட்டுக்குங்க. புதுசா பழகிறவங்களா இருந்தா 2 இன்ச் விட்டுக்குங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியும். 1.5 இன்ச் விட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தப்பு இருந்தாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால 2 இன்ச் விட்டுக்குங்க. நீங்க 2 இன்ச் விட்டுக்குங்க. இப்ப இது வந்து இந்த உயரத்தையும் நம்ம அளந்தாச்சு. இந்த உயரத்தை அளந்துட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து ஷோல்டரும் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்ப ஷோல்டர் மார்க் பண்ணிட்டு இந்த ஷோல்டர்ல இருந்து இப்படி கோடு போட்டுக்குங்க. இந்த 2 கோடு போட்டுங்க. இப்ப நம்ம ஆம்கோல் மட்டும் வரையணும். இந்த ஆம்கோல் எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு பிளவுஸ் வச்சுட்டு நம்ம அளக்கக்கூடாது. இப்படியெல்லாம் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படியெல்லாம் வச்செல்லாம் இப்படியெல்லாம் நம்ம அளக்க வேண்டாம். ஓகேங்களா? ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு நான் சொல்லித் தரேன். இப்ப இந்த இடுப்போட உயரம் எடுத்திருக்கேன் இல்லையா? இந்த உயரம் எடுத்திருக்கு இல்லையா? இந்த உயரத்துல வந்து பாருங்க, இப்ப ஃப்ரண்ட் கிளாத் இப்படி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த ஆம்கோல்ல இருந்து இந்த பட்டியோட சேர்த்து எவ்வளவு உயரம் வருதோ அந்த உயரத்தை தான் இங்க வச்சு மார்க் பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி மார்க் பண்ணிட்டு இப்ப இங்க வந்து ரெடி அளவு வருது. இந்த இடம் வந்து ரெடி அளவு. ரெடி அளவுக்கு மேல தையலுக்கு. இது ரெடி அளவு. பாருங்க, இது ரெடி அளவு. ரெடி அளவுக்கு மேல தையலுக்கு மார்க் பண்ணிக்கணும் 2 கோடு. இவ்வளவுதான். சரிங்களா? இப்ப வந்து இது நம்ம என்ன பண்றோம்னா, ஆம்கோல் வந்து வரையணும். அந்த கர்வ் வருது இல்லையா? அந்த கர்வ் வந்து எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். இந்த கர்வ் வரையறதுக்கு இந்த இது இது வந்து நம்ம புடிச்சு தச்சிருவோம். சரியா? அப்ப இதுல இருந்து தான் நம்ம கணக்கு வைக்கணும். இதுல இருந்து எவ்வளவு வருதோ அத வந்து இப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கங்க. அதாவது இதுவும் வந்து இந்த மேற்கோடு வரைக்கும் தான். பாருங்க, இந்த தையல்ல உண்டான துணியை மட்டும் விட்டுருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வருதோ அது வந்து 2ஆ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த சைடு அப்படிதான். இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வருதோ அதை வந்து இப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இப்ப சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. சரியா? இப்ப இந்த 3 கோட்டையும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம கட் பண்றது இங்க இங்க இருந்து தான் நம்ம கட் பண்ணுவோம். இங்க இருந்து துணி இங்க விட்டுருக்கோம். சோ இங்க இருந்து தான் நம்ம கட் பண்ணணும். அப்ப நம்ம இங்க இருந்து தான் அளக்கணும். இங்க இருந்து தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி இப்படி மேலோட முடிச்சிடணும். புரியுதுங்களா? இவ்வளவுதான். இப்ப இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது பாக்கழுத்தாவும் வச்சுக்கலாம், இல்ல ரவுண்ட் நெக் வேணுமா வச்சுக்கலாம். இப்ப நான் பானைக்கு தான் வச்சிருக்கேன். இந்த பாக்கழுத்துக்கு வந்து
ரவுண்ட் நெக்கும் நம்ம போட்டுக்கலாம். இல்ல டைமண்ட் நெக் என்ன நெக் வேணுமோ அது உங்க இஷ்டம் வரைஞ்சுக்கலாம். இப்ப நான் இது வந்து பா நெக் தான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இத இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த வெளியில இருக்கு இல்லையா? அந்த அதுல தான் வந்து இப்படி கட் பண்ணணும். இங்க ஆர்காட் போட்டுக்குங்க. ஓகேங்களா? பாருங்க பானைக்கு அழகான பானைக்கு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த கிளாத் எடுத்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லீவ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம். இந்த ஸ்லீவ் பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த நம்ம வந்து நெக் வெட்டி இருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட் பேக் சைடு. ஸோ அதுக்கு நேரா வந்து தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணோம். ஓகேங்களா? இப்ப ஸ்லீவ் வந்து நம்ம அளவு எடுக்கலாம். இந்த கிளாத்தை வந்து அப்படி ரெண்டா மடிச்சுக்கலாம் எப்பவும் போல. ரெண்டா மடிச்சுட்டு இந்த இடத்துல பிசு இருந்துச்சுன்னா பிசுரை கொஞ்சம் நீட்டா கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்த. ஓகேவா? இப்படி கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு இது வந்து அடிச்சு திருப்புறதுக்காக ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்க இதை அடிச்சு திருப்புறதுக்காக 1/4 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அளவு பிளவுஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு பிளவுஸ் எப்பவுமே வந்து பேக் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த பேக் சைடு தான் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படிதான் ஸ்லீவ் போட்டு நம்ம அளவு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கையோட உயரம் இது வரைக்கும் இருக்கு. ஸோ கரெக்டா இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் எட்ஜு கிட்ட. ஸோ இங்கேயும் இப்படி கரெக்டா வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி பத்தாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒட்டு கொடுத்துக்கலாம். இப்போ கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு இங்க தையல் ரெடி அளவு இங்க, உயரம் இங்க, அதே மாதிரி இங்க தையல் இங்க ரெடி, இங்க தையலுக்கு சேர்த்து கோடு விட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ விட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ணும், இந்த 2 கோட்டையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அதை வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து ஒரு கோடு போட்டு, சரியா? இங்க வந்து நம்ம ஒட்டு கொடுக்கணும் துணி. ஸோ அதுக்காக இதுதான் எட்ஜ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மேல ஷோல்டர்ல இருந்து இங்க இருந்து கரெக்டா 1.5 இன்ச்சு போதும். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த இந்த ஷோல்டர்ல இருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கங்க. இப்ப இந்த 1.5 இன்ச்ல இருந்து இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா 3/4 இன்ச்சு, இதோட இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்ப இது இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க வந்து அர்கட் போட்டுக்கலாம். இப்ப இந்த ஃப்ரண்டோட அளவு பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு. இதையும் நம்ம இப்படி கோடு போட்டுக்கலாம். இது வரைக்கும் மட்டும் நம்ம ஒட்டு கொடுக்கணும் துணி. இங்க ஒரு அர்கட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது குடஞ்சு வெட்டுறது. எப்படி குடையணும் அப்படின்னா இந்த 2 கிளாத்தை வந்து இப்படி விரிச்சு விட்டுக்குங்க. விட்டுட்டு இங்க வந்து ஒரு 1/4 இன்ச்சு
அதே மாதிரி இங்கேயும் ஆம்கோல் கிட்டையும் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ இந்த 1/4 இன்ச்சுலேருந்து இந்த 1/4 இன்ச்சு கொண்டு போய் முடிக்கணும். பாருங்க எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. இந்த 1/4 இன்ச்சுலேருந்து இல்லைன்னா இப்படி ஒரு பண்ணிக்கோங்க. இந்த 1/4 இன்ச்சுக்கும் இந்த 1/4 இன்ச்சு இங்கே விட்டுருக்கோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஏதாவது குடஞ்சி விட்டுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த 1/4 இன்ச்சுலேருந்து அப்படியே கொண்டு போய் நேராக கொண்டு போய் இந்த 1/4 இன்ச்சோட இப்படி முடிச்சிருங்க. அவ்வளோதான், இதுதான் குடஞ்சி விட்டுறது. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணி இப்போ பாருங்க ஸ்லீவ் கட்டிங் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் கட்டிங் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் தான். இந்த கிராஸ் கட்டிங் எப்படி போடுறது அப்படின்னா, ஓப்பன் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கட்டும். இந்த ஓப்பன் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கிளாத் எப்படி போட்டுக்கலாம். கரெக்டாக இது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இப்படி நம்ம போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கிராஸ் எப்படி வருது அப்படின்னா பாருங்க, இப்படி இழுத்தாலே நல்லா கிராஸ் வரும். இந்த இடம் வந்து இப்படி முக்கோணம் மாதிரி நமக்கு கிடைக்கணும். இப்படி கிடைச்சாதான் நல்ல கிராஸா இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம கட் பண்றது இந்த ஷோல்டரு, ஆம்கோல், இந்த சைடு எல்லாமே ஒரே அளவு தான். ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங் தான். ஸோ இப்போ இங்க ஒரு அர்க்காட் போட்டுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எச்சால துணி விடாதீங்க. ஓகேவா. இதே மட்டத்துக்கு தான் நம்ம வந்து கரெக்டா இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதே மட்டத்துக்கு தான் வரணும். ஓகேங்களா. இப்போ நம்ம இதையும் வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். நீளமா கட் பண்ணிட்டு இங்க இருக்கு இல்லையா, இங்க வந்து சும்மா 1 இன்ச்சுக்கு மட்டும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அளவு தெரியணுங்கிறதுக்காக இந்த 1 இன்ச் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ அளவு பிளவுஸ் எடுத்து ஃப்ரண்டோட கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இப்படி பிடிச்சிக்குங்க. இப்போ இங்கே தானே தையல் கோடு போட்டிருக்கோம். ஸோ இங்கே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த கிளாத் இப்படி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விட்டுறணும். இந்த இடம் ஏன்னா நம்ம பட்டி மடிச்சு தப்போம் இல்லையா, அந்த பட்டன் பீஸ், அதுக்காக 1/4 இன்ச் இப்படி விட்டுருங்க. இங்கேயும் வந்து தையலுக்கு விட்டுருங்க. இங்கே கொஞ்சம் உள்ளதான் தள்ளி இருக்கணும். 1/4 இன்ச் உள்ள தள்ளி இருக்கணும். இப்போ இவ்வளோ உயரம் வருது. இந்த உயரத்துக்கு மேல ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. நம்ம மடிச்சு தப்போம் இல்லையா, அதுக்காக 1/4 இன்ச் இப்படிதான் நம்ம அளக்கணும். ஃப்ரண்ட் நெக்கு அதாவது இங்கேயும் துணி வரணும். ஸோ இங்கேயும் துணி வரணும். இங்க வந்து மேல வந்து வரணும். அவ்வளவுதான். 3 அளவு மட்டும் நம்ம எடுத்தா போதும். ஃப்ரண்ட் நெக்கு நம்ம தைச்சிடலாம். இப்போ இந்த கிளாத் எடுத்துடலாம். இந்த கோடு போட்டதை நேரா வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டு இப்போ இந்த கார்னர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேருக்கு நேரம் இப்படி கொண்டு வந்து லைட்டா இப்படி இப்படி கட் பண்ணிங்கனாலே இந்த ஃப்ரண்ட் கழுத்து வந்து அழகா நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா. பாருங்க இப்போ இப்போ வந்து பேக் பீஸ் நம்ம எடுத்துடலாம். பாருங்க கழுத்து எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வைடா வேணும் அப்படின்னாங்கன்னா, உள்ள தள்ளி வேணும் அப்படின்னா லைட்டா மட்டும் இப்படி செதுக்கிங்க உள் பக்கமா. அவ்வளோ இதே வந்து அழகா வரும் கழுத்து. மறுபடியும் இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ இந்த ஃப்ரண்டோட உயரம், டாட் உயரம் இதெல்லாம் வந்து நம்ம அளவெடுக்கணும். உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நேருக்கு நேரம் இதையும் வெட்டிடுறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து நேருக்கு நேரம் வெட்டிடுறேன். இப்போ இவ்வளவுதான் இருக்கு துணி. இதுல தான் நம்ம கரெக்ட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப ஃப்ரண்ட் பேஜ் வெட்டும் போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எடுக்கிறீங்கன்னா, இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு துணி, அதாவது இந்த பட்டியோட சைடு, இந்த ஆம்கோல்ல இருந்து இந்த பட்டி வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்காட்ல இருந்து இந்த ஆர்காட் கொஞ்சம் துணி விட்டுருக்கிறோம். விட்டுட்டு இது வந்து ரெடி அளவு, இதுக்கு கீழே தையலுக்கு. சரிங்களா. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா? இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த டாட் இருக்கு இல்லையா? இந்த துணிய வந்து எப்பவுமே நம்ம இப்படி இழுக்கக்கூடாது. இப்படி இழுத்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ, இந்த டக் வந்து ரொம்ப தொங்கிட்டு போயிரும். அதனால இழுக்கக்கூடாது. நார்மலா இப்படி வச்சீங்கனாலே போதும். ஓகேங்களா? இப்ப மேல வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ, இந்த தையல்ல விட்டதுல இருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். இங்க இருந்து இப்படி வச்சுக்கோங்க கிளாத்த. இந்த மாரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டக் எங்க வந்திருக்கோ அது வரைக்கும், அதுலேருந்து இந்த துணி இப்படி கிராஸாவே வச்சுக்கங்க. நம்ம கிராஸா தானே வரும். ஸோ இப்படி கிராஸா வச்சுக்கங்க. வச்சுட்டு, இப்ப இது வந்து ரெடி அளவு. ரெடி அளவுக்கு கீழ தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்ப இந்த டக்கோட இதுவும் முடிஞ்சுது. சென்டர்ல வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இந்த டாட் வைக்கிறது வந்து இந்த ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இப்படி 2ஆ மடிச்சு நேருக்கு நேரா வைங்கன்னு. அப்படி வைக்காதீங்க. அது தப்பு. இப்ப நான் காமிச்சேன் பாருங்க, அந்த மாரி வைங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, கழுத்துக்கு வந்து புடிச்சு தைக்கிறதுக்காக கழுத்துக்கு ஒரு தையலுக்கு மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்துக்கு அளவு எடுத்திருக்கோம் இல்லையா? இதுலருந்து நம்ம மார்க் பண்ணலாம். எவ்வளோ இறக்கம் வருதுன்னு பார்க்கலாம். சரியா? இப்ப இந்த இறக்கம் வருது. இது ரெடி அளவு. ரெடி அளவுக்கு கீழ ஒரு தையல் வேணும். இப்ப நடுவுல வந்து ஒரு சின்ன டாட் பிடிக்கிறோம். இந்த டாட்டுக்கு கொஞ்சம் துணி வேணும். அந்த துணி வந்து இங்க நம்ம பிடிக்கணும். இங்க இங்க வரையணும். இங்க வரைய முடியாதனால கீழ வந்து அந்த துணி கொஞ்சோன்னு மட்டும் விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச். புரியுதுங்களா? 1/4 இன்ச் இங்க வர டாட்ட தான் இங்க விட்டுருக்கேன். சரியா? இப்ப நம்ம கிராஸா வந்து டாட் பிடிக்கணும். இது எவ்வளவு நீளம் இருக்கோ அந்த நீளத்த வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் அப்படிதான் 1/4 இன்ச் வரும் தையலுக்கு. ஏன்னா இங்க வந்து பட்டன் பீஸ் வைப்போம் இல்லையா? இந்த பட்டன் பீஸ். இப்ப இங்கேருந்து இது வரைக்கும். இங்கேருந்து இது வரைக்கும். எவ்வளவு வருதோ அங்க மார்க் பண்ணிக்கங்க. கிராஸா மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு, இந்த டாட்டோட துணி எவ்வளவு வருதோ, அந்த டாட்டுக்கு வந்து எவ்வளவுன்னு பார்த்துங்க. டேப் எடுத்திருந்தாலும் டேப்ல அளந்துக்குங்க. அப்படி இல்லைன்னா துணி வச்சும் கூட நீங்க அளந்துக்குங்க. இங்கேருந்து எவ்வளோ வரைக்கும் வருது? 1 1/4 வருது. ஸோ இங்கேருந்து 1 1/4 வந்து வச்சுக்கங்க. இங்கேருந்து 1 1/4. அதே மாரி இங்கேருந்தும் 1 1/4 வச்சுக்கங்க. இதுதான் டாட்டோட அளவு. இப்ப இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் தையலுக்கு விட்டு தான் வச்சிருக்கேன். ஸோ இது இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாரி இங்கேருந்து இதைய இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. இவ்வளோதான். இப்ப 4வது டாட் இப்ப இந்த ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா, 4த் டாட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 4த் டாட் வேணும் அப்படிங்கிறனால, இங்க தான் ஒரு 4த் டாட். அதுக்கு வந்து 1/4 இன்ச் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்குங்க. இப்படி கொஞ்சம் கிராஸா இப்படி தச்சுக்குங்க. இந்த அளவு வந்து இங்க நம்ம டாட் பிடிச்சிருவோம் 4த் டாட். ஓகேங்களா? இதுதான் டிஃபரெண்ட் இதுல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது சென்டர் பாயிண்ட். இந்த இது வந்து எவ்வளவு உயரம் இருக்கோ அந்த உயரம் இப்படி வச்சுக்கங்க. தையலுக்கு விட்டுருக்கோம். தையல்ல இருந்து எவ்வளவு உயரம் வருதோ அந்த உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இங்க பாருங்க, இது 2யும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 1/2 இன்ச் இந்த சைடு டாட் எல்லாம் வரலையா? அதுக்கு வந்து இங்க இருந்து நுனியில இருந்து 1 1/2 இன்ச் இப்படி கோடு போட்டுக்குங்க. இந்த இடத்துக்கு வரணும். சரியா? இப்ப இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். நேர் சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1 1/2 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி வச்சுக்குங்க. இங்க. இங்க இருந்து டாட் போட்டுக்குங்க. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா 1 1/2 இன்ச் வருது. ஸோ இங்க இருந்து இது எங்க டச் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்து 1 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. நீங்க இந்த அளவுக்கு வச்சாலே போதும். அதாவது இந்த மெயின்ல இருந்து 1 1/2 இன்ச் தள்ளினாலே போதும். இப்படி வச்சுக்கங்க. இது வந்து ஒரு டாட். சரிங்களா? அடுத்து இந்த ஆம்கோல். இந்த ஆம்கோல் எப்படி வரையறதுன்னு பாருங்க. இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா? இது இப்படி வச்சுக்கங்க. நேருக்கு நேர். நேருக்கு நேர் வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இது வரைக்கும் நீங்க வரைஞ்சா போதும். இப்ப இதை வந்து இப்படி மார்க் பண்ணி 1/4 இன்ச் எப்பவும் போல நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா? புடிச்சு தைக்க. அப்படி வந்து மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம இது குடஞ்சு வெட்டணும். இந்த ஆம்கோல் வந்து குடஞ்சு வெட்டணும். இந்த வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இதுல மட்டும் ஒரு 1/4 இன்ச் இப்படி மார்க் பண்ணி குடஞ்சிங்கனாலே போதும். இந்த இடம் டைட் பண்ணாலே போதும். சரிங்களா? மேல எல்லாம் நீங்க தொடவே கூடாது. இது மட்டும் இப்படி வரைஞ்சிங்கன்னா போதும். ஸோ இந்த இடம் மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல கட் போட்டுக்கணும்.
இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை மடித்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் கட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஃப்ரண்ட், இது முடிஞ்சுது. சரிங்களா? ஃப்ரண்ட் இது முடிஞ்சுது, ஸ்லீவ் முடிஞ்சுது, இது முடிஞ்சுது, பேக்கும் முடிஞ்சுது. அடுத்து வந்து நம்ம பட்டி எடுப்போம் இல்லையா, பட்டி துணி பாருங்க, இதுதான் பட்டி துணி. ஸோ இந்த பட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து அடிச்சு திருப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டி கட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பட்டியோட சுற்றளவு வந்து இந்த நம்ம வி பட்டி வைப்போம் இல்லையா, இந்த அளவில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதிலிருந்து இங்கே வந்து கொஞ்சம் தையலுக்கு விட்டுருங்க. 1/4 இன்ச் வந்து தையலுக்கு, நம்ம பட்டி தைப்போம் இல்லையா பட்டன் பீஸ் வச்சு, அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் தையலுக்கும் துணி விட்டுருக்கு. ஸோ இது வரைக்குமே வந்து நம்ம துணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்க, இப்படி எடுத்துக்கங்க. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் தையல் இருக்கு, இங்கே தையல் இருக்கு. நம்ம வந்து அந்த பிளவுஸ் ஃபர்ஸ்ட் சுற்றளவு எடுக்கும்போது 2 இன்ச் எச்சா விட்டுருக்கோம் இல்லையா துணிக்கு, இந்த தையலுக்கு. ஸோ அதனால இங்கேயும் வந்து 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லாமே ஈவனா வரும் உங்களுக்கு. 2 இன்ச் இது வந்து அளவு. ஓகேவா? இப்போ இந்த பட்டிக்கு வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட்ல பாருங்க, இங்க இருக்குது. சரியா? இப்போ இது வந்து ரெடி அளவு மட்டும் மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட் கிட்ட எங்க வருதோ அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடம் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் இந்த இடமும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 இடத்த மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். மார்க் பண்ணிட்டு இப்படி இந்த 4ஐயும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தையலுக்கு இப்படிதான் பட்டி பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து தையலுக்கு உண்டானது. இப்போ இது ஃப்ரண்ட் பக்கம் அப்படிங்கறனால ஒரு அர்க்காட் போட்டுங்க. அப்பதான் இது வந்து ஃப்ரண்ட் பேஜ்னு தெரியும். இதுல வந்து நல்ல கிளாத் கொஞ்சம் வைப்போம். அடிஷனலா உள்ள கெட்டியா வேணும்னா இன்னொரு கிளாத் நம்ம வச்சுக்குவோம். ஸோ ஆனா இதுதான் வந்து பட்டி அளவு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? இப்போ இது வந்து பட்டியும் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம பட்டி இந்த பட்டன் பீஸ் வைப்போம் இல்லையா, அந்த பட்டன் பீஸ் எந்த பீஸ்ல வரணும் அப்படின்னா, நம்ம கழுத்து கட் பண்றோம் இல்லைங்களா, அந்த கழுத்து பீஸ், இந்த கழுத்து கட் பண்றோம் இல்லையா, இதுல வந்து இந்த பிட்டு துணி அப்படியே இருக்கும். ஸோ இந்த நெட்டா வர்ற துணியில தான் வந்து நம்ம கழுத்தே வைக்கணும். சாரி, பட்டன் பீஸே வைக்கணும். ஸோ பாருங்க, இதனுடைய உயரம் தையலுக்கு இங்கிட்டு கொஞ்சம் 1/2 இன்ச்சு, இங்கிட்டு கொஞ்சம் 1/2 இன்ச்சு விட்டுட்டு இவ்வளவு வருது. ஸோ இந்த உயரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே 2ஆ கட் பண்ணோம்னா பட்டன் பீஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கிராஸ் பீஸ் வருது. இந்த கிராஸ் வந்து நம்ம கழுத்துக்கு வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக இந்த கிராஸ் பீஸ் எவ்வளவு வேணுமோ அதை வந்து நம்ம கிராஸா வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை, இந்த கிளாத் வேண்டாம், நம்ம பைப்பிங் வைக்கணும் அப்படின்னா, பைப்பிங்க்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் கிளாத், அந்த சாரியோடது வந்து இந்த ப்ளூ கலரு, இந்த பாருங்க இந்த ப்ளூ மாதிரி வருது பாத்தீங்களா, இந்த கிளாத்ல வந்து நம்ம கிராஸா கட் பண்ணி கழுத்துக்கு சுத்தி வர நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகேங்களா? வேணும்னா இதுலயும் கட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க. இப்ப நல்ல கிளாத் வச்சு நான் கட் பண்றேன். இப்ப பாருங்க, பேக் சைடு, ஃப்ரண்ட், ஸ்லீவ், ஃப்ரண்ட், ஸ்லீவ். ஸோ இந்த மாதிரி நம்ம பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோம்னா ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் கட்டிங். இந்த டிப்ஸ் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.